நடிகர் திரு விஜய் அவர்களே, அரசியல் களம்ன்றது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைந்தது. எந்த நேரத்துல எது வேணா நடக்கலாம், எந்த மாற்றங்கள் வேணா நிகழலாம், எந்த எதிர்பார்ப்புகளுக்கும் முற்பட்டதுதான் அரசியல் அல்லவா? தமிழ்நாடு அரசியல் களத்துல ஒரு புது மாற்றத்தை உருவாக்கணும் அப்படிங்கறதுனாலதான் புது கட்சியை நீங்க தொடங்குனீங்க. டிஎம்கே அரசாங்கமும் சரியில்லை, ஏடிஎம்கே அரசாங்கமும் சரியில்லை. அதனால ஒரு புது அரசியலை கொடுக்கலாம் அப்படிங்கறதுனாலதான் நீங்க ஒரு மாற்று சக்தியா வரணும்னு நினைக்கிறீங்க. வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு இன்னும் 10-11 நாள் தான் இருக்கு. நீங்க இன்னும் கூட்டணி முடிவு செய்யல. நீங்க உண்மையாவே மக்களுக்கு நல்லதுதான் செய்ய வந்திருக்கிறீங்க. ஒரு மாற்று சக்தியா மாற்று அரசியலை கொடுக்கணும்னு நீங்க நினைக்கும் போது, அப்ப உங்ககிட்ட ஹானஸ்டா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அதே மாற்று அரசியலை கொடுக்கணுங்கிறதுக்காக களத்துல 16 வருஷமா நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள் போராடிக்கிட்டு இருக்காரு. அவரோட நீங்க கை கோக்காததுக்கான காரணம் என்ன? நிஜமாவே நீங்க மக்களுக்கு நல்லதுதான் பண்ண வந்தீங்க அப்படின்னா, அப்ப அவர் சொல்ற அந்த மாற்று சக்தி அரசியலை தானே நீங்க முன்னெடுக்கணும். நீங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்தீங்க அப்படின்னா, அப்போ நீங்க அந்த நல்ல சக்தியோட சேர்ந்து பயணிச்சாதான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். ஆனா நீங்க சினிமால ஹீரோவா நடிச்சு போர் அடிச்சிச்சு, அதனால ரியல் லைஃப்ல நம்ம ஹீரோயிசத்தை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவொன்னு சிஎம் அரியணையில ஏறி உட்காரணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கனவு நிராசையா தான் ஆகும். ஐ நோ யூ ஆர் a devil child, பட் இருந்தாலும் ஏன் தெரியுமா இன்னும் ஆட்டத்துல சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சீமானோட அரசியல்ங்கிறது இஸ் ஆஃப் ஃபார் த ஃபியூச்சர். அந்த ஃபியூச்சருக்கு நீங்களும் சேர்ந்து உங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுப்பீங்க அப்படிங்கறத நான் நம்புறேன். அரசியல நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர பகைவர்களும் கிடையாது. நேத்து எதிரியா இருந்தவங்க இன்னைக்கு நண்பர்களா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே போல நீங்களும் சீமானின் கை பிடிச்சு 2 பேரும் ஒன்னா சேர்ந்தீங்கன்னா தான் ஒரு மிக பெரும் மாற்று சக்தியா உருவாகும். இந்த சக்தி தான் தமிழக அரசியல் தலையெழுத்த மாத்தும். ஆகையினால அந்த கடவுளின் சாட்சியா சொல்றேன், அவன் இன்னும் உங்களுக்கு 3 days டைம் கொடுக்கறான். இந்த 3 நாட்களுக்குள்ள கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கி நீங்க ஒரு கூட்டணியா வெற்றி கூட்டணியை உருவாக்குங்க. அப்படி ஒருவேளை நீங்க தவறும் பட்சத்தில் அந்த கடவுள் சக்தி உங்களை எதிர்த்து நின்று கேள்வி கேட்கும். நீங்க யாருங்கிறத இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு போட்டு உடைக்கும். அதுக்கப்புறம் உங்களோட இமேஜ் க்ளோஸ். நான் சொன்னதே மறுபடியும் திருப்பி சொல்றேன், ஒட்டுமொத்த உலகத்துக்குமே வரவிருக்கும் ஆபத்தை தடுக்கணும்னா தமிழ்நாட்டு அரசியல்ல தர்மத்தை காக்க வேண்டியது அவசியமாகிறது. இதை உணர்ந்து மக்கள் அனைவரும் சிந்திச்சு செயல்படுவீர்களாக.